ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பேபி பொட்டேட்டோ மசாலா கறி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் தேவையான பொருளை பார்த்துக்கலாம். சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் ஊட்டி உருளைக்கிழங்கும்பாங்க. அது கூடவே மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரியதாக இருக்கிறத அதை கழுவி குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ அந்த மசாலா கலக்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தட்டத்தில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, கூடவே 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி. காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. இப்போ வெந்த உருளைக்கிழங்க தோலை நீக்கிக்கலாம். அதை இந்த மசாலா கலக்கி வச்சதில் டிப் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி வேற ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி தனித்தனியாக வைக்கணும். இப்போ பாதி உருளைக்கிழங்கு டிப் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு மசாலா காலி ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் அதே மெஷர்மெண்ட்டில் மசாலா கலக்கிக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே அந்த மசாலாவில் டிப் பண்ணியாச்சு. இப்போ இதை வெயிலில் ஒரு மணி நேரம் காய வச்சுக்கலாம். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 நறுக்குனதை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே அந்த மசாலா தடவின உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த அடிபாகம் வேகிற அளவுக்கு விட்டுறணும். இப்போ ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போட்டுக்கலாம். அடி சைடு இருக்கிற மேல் சைடு வர மாதிரி திருப்பி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதைய லெமன் ரைஸோடு சர்வ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்குது. காரசாரமான இந்த பொட்டேட்டோ ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.